நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். என் அப்பா நல்லவருங்கிற என் நம்பிக்கை எப்ப சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு, அப்பவே என் உயிரே போயிடுச்சு. அப்பவே செத்துட்டேன். ஆனா நீங்க அதெல்லாம் பத்தி கவலையே படல. இப்பவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு வளகாப்பு மண்டபத்திலே சாக பார்த்தேன். மாப்பிள்ள தான் என்ன காப்பாத்திட்டார். ஓ, 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு முந்தா நாள் சாக பார்த்திருக்கீங்க. ஏன், எதுக்கு? இன்னும் சாவகாசமா 30 வருஷம் கழிச்சு சாகலால. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நான் ஒரு குறையும் வைக்கலையம்மா. எங்களை நல்லா வச்சுக்கிட்டா எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாமா? அப்போ யோக சிகாமணிங்கிற ஒரு பேர் வேற, பொய்யான வாழ்க்கை இல்ல? நீங்க மட்டும் என்ன இவர மாதிரி ஒரு யோகிய சிகாமணி தானே? அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களை சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? அம்மா, அந்த வயசுல ஏதோ சபலத்துல நான் தப்பு பண்ணிட்டேம்மா. எந்த வயசுல சபலப்பட்டாலும் தப்பு தப்புதான். ரெட்ட வேஷம், ரெட்ட வாழ்க்கை. என் சின்ன வயசுல இருந்து ஆசையா அப்பா அப்பான்னு உங்களை சுத்தி வந்தது எல்லாமே போலின்னு தெரியும் போது என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. அசிங்கப்படுறேன். இங்க பாருங்க, உங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன், இனிமே என்ன பார்க்க வராதீங்கன்னு அன்னைக்கே நான் கோயில்ல சொன்னேனா இல்லையா? அதையும் மீறி இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமான எதுவுமே இல்லையா? அப்படியெல்லாம் பேசாதம்மா. உங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் தான். ஆனா உன் மேல எனக்கு அளவில்லாத பாசம்மா. எனக்கு நீனா உயிரும்மா. பொண்ணே, தயவு செஞ்சு அவர் சொல்றத காது கொடுத்து கேளு. இங்க பாருங்க, எப்ப இந்த ஆளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அப்பவே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அருகதே நீங்க இழந்துட்டீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட கோயில் என்ன சொன்னேன்? உங்களை பார்க்க விரும்பல, இனிமே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காதீங்கன்னு சொன்னடா இல்லையா? அதையும் மீறி திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு மான ரோஷம் எதுவுமே இல்லையா? நீங்க பாருங்க, தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. இனிமே நான் உங்களை பார்க்க விரும்பல, அவ்வளவுதான்.